ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பேசிக் லினக்ஸ் கமெண்டோடைய தேர்ட் பார்ட் கண்டினியூ. ஏற்கனவே ப்ரீவியஸில் நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அந்த கமெண்ட்டு இதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபைலை ரிமூவ் பண்ணுறது அண்டு காப்பி. ஓகே, சிபினா காப்பி ஃபைல். ஓகே, ஃபைல் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்எம் ரிமூவ் த ஃபைல் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஃபைல் எப்படி ரிமூவ் பண்ணுறது, டைரக்டரி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிபி காப்பி எப்படி பண்ணுற அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு முருகன்ற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இந்தியான்ற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது. எல்எஸ் கொடுக்குறேன். திருப்பியும் அன்பில் போகிறேன். அன்பில் ஈஸ்டில் போகிறேன். ஒன்றும் இல்லை. ரைட்டா? ஸோ சிடி கொடுத்து வெளியே வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அதே மூவ் கமாண்ட் போலே தான் சிபி. அங்கே மூணாக தெரியும், கட் பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து மூவ் பண்ணுறது வந்து எப்படின்னா, இங்கே நம்ம மூவ் பண்ணல, காப்பி பண்ணுறோம். ஸோ சிபி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சோர்ஸு, என்ன சோர்ஸ், நம்மளோட சோர்ஸ் எங்கே இருக்குது, முருகன். ரைட்டா? முருகனில் இந்தியான்ற ஃபைலை நான் அன்பு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஈஸ்ட்டுக்குள்ளே காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட் இதை போட்டுட்டு ஒரு என்டர். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, அன்பு ஃபைலுக்குள்ளே ஈஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எல்எஸ் போடுறேன். பாருங்கள், இந்தியா டெக்ஸ்ட்ன்ற ஃபைல் வந்துருச்சு. இப்போ இந்த இந்தியா டெக்ஸ்ட்ன்ற ஃபைலை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, ஆர்எம் போட்டு இந்தியா ஃபைல் போட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் எழுத்துனீங்கன்னா இந்தியான்ற ஃபைல் ரிமூவ் ஆகிடும். இப்போது அதுவே நான் பேக் வந்துட்டு திருப்பி அன்புன்ற ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். போயிட்டு அங்கே ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இது நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம் ஈஸ்ட் நான் போடுறேன். ஆனால் ரிமூவ் ஆகாதுமா அப்படின்றத பாருங்கள். ஓகே, ரிமூவ் ஆகுதான்றது பாருங்கள். அப்போது நம்ம ரிமூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்எம் ஐஃபன் என்ன கொடுக்கணும், ஆர் அப்படின்றத கொடுத்துட்டு ஈஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பாருங்கள், இப்போ எல்எஸ் போடுங்க. இல்லை, அப்போது ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்போது ஃபஸ்ட்டு ஃபைல் காப்பி பண்ணுறது பார்த்துட்டோம். அதே போல் ஆர்எம் ஃபைல் ரிமூவ் பண்ணுற கமாண்டையும் பார்த்துட்டோம். ஆர்எம் ரிமூவ் ஆர்எம் ஐஃபன் ஆர் அப்படின்னா ரிமூவ் டைரக்டரி. ரைட்டா? அப்போது ரிமூவ் மேலே ரிமூவ் ஃபைல். ஓகே, இது ரெண்டு இருக்குது. ரைட்டா? இப்போ இது ரெண்டுத்தை கொடுத்துருக்கோம். ரைட்டா? இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபோல்டர் எப்படி காப்பி பண்ணுறதுன்றது நமக்கு தெரியாது. ரைட்டா? அதே இப்போ ஃபோல்டர் எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னா, இப்போது எல்எஸ் போடுறேன். இங்கே பாருங்கள், அன்பு, மைக்கேல், முருகன், செல்வம்னு இருக்குது. சிபி ஐஃபன் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே, மைக்கேலில் இருக்கிற, உங்களுக்கு தெரியும் மைக்கேல் என்ன இருக்குன்னு, மைக்கேலில் லேப் இருக்குது. ஓகே, மைக்கேலில் இருக்கிற லேபை நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே காப்பி பண்ண போகிறேன், முருகனில் இல்லை செல்வத்தில் காப்பி பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு என்டர், கோ டு செல்வம், புட் எல்எஸ் லேப்ஸு காப்பி ஆகிடுச்சு. அப்போது சிபி
hyphen r copy directory. ஓகே, cp hyphen r copy directoryக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஒரு ஃபைலை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா cat, ஒரு ஃபைலை வியூ பண்ணி பார்க்கணுன்னா cat அப்படின்ற கமெண்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஃபைலை வியூ பண்ணி பாருங்கள். ஓகே, catன்ற கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஃபைல் வியூ, ஃபைல் வியூ. ஓகே, அடுத்தது ஒரு ஃபைலை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு cat கமாண்ட். ஜஸ்ட்டு நானே காட்டுறேனே, ஒரு ஃபைலை ஒரு க்ரியேட் பண்ணி கூட ஒன்றுமே இல்லையே. இப்போது ஈஸ்ட்டு டாட் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, டிஎஸ்ன்னு ஏதோ கொடுக்குறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், சிஎஸ்கே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்தது எம்ஐ ஆர்சி